யாரா நீ? நான் ஏன்டா உன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லைங்க. நீங்கள் நீ கஷ்டப்படுறீங்க தெரியுமா? உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும்னு ஆசைப்படுறவங்க நான் இந்த ராஜலக்ஷ்மி. நம்பி ஜாயின் பண்ணுங்கள். ஹை ஃபேமிலி, வரைக்கும் நல்லா இருக்கீங்களா? நம்ம ராஜலக்ஷ்மி பேசுகிறேன். ஸோ 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பார்த்துட்ருக்கீங்க. யூனிட் 5ல ப்ரோஸ் கிளாஸ் நம்பர் 76. வாட்டர் தி எலிக்சிர் ஆஃப் லைஃப். வாட்டர் தாங்க, தண்ணி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எழுதினது சர் சிவி ராமன். Man has through the gauges sought in vain for an imaginary elixir of life, the divine Amrita, a draught of which was thought to confer immortality. But the true elixir of life lies near our hands, for it is the commonest of all liquids, plain water. I remember one day standing on the line which separates the Libyan desert from the valley of the Nile in Egypt. கீழே அந்த இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எட்ஜ் ஆஃப் லிபியன் டெசர்ட், வெஸ்ட் பேங்க் ஆஃப் நைல். ஒரு நாள் அந்த இடத்த அவர் போய் பார்க்குறாரு. ஓகேங்களா? அதாவது நம்ம மனுஷன் வந்து காலகாலமாக பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில் என்னென்னமோ தேடி போயிட்டுருக்காங்க. ஆனால் ரியாலிட்டி என்னன்னாக்கா தண்ணி தான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான லிக்விட் கூட. ரொம்ப விஷயத்தை நம்ம அதை பாதுகாக்கணும். ஒரு நாள் வந்து அந்த லிபியன் டெசர்ட்டில் போய் பார்க்கும்போது அதாவது எங்கே இருக்குனாக்கா வேலி ஆஃப் நைல் இன் இஜிப்ட். ஓகேங்களா? அந்த இடத்துல போய் பார்த்தேன். On one side was visible a sea of billowing sand without a speck of green or a single living thing anywhere on it. On the other side lay one of the greatest, most fertile and densely populated areas to be found anywhere on the earth, teeming with life and vegetation. What made this wonderful difference? Why is the water of the river Nile flowing down to the Mediterranean from its sources a couple of thousands of miles away? Geologists tell us that the entire soil of the Nile Valley is a creation of the river itself, brought down as the finest silt in its floodwaters from the highlands of Abyssinia and from remote Central Africa, and laid down through the ages in the trough through which the Nile flows into the sea. Egypt, in fact, was made by its river, and in its ancient civilization was created and is sustained by the life-giving waters, which come down year after year with unfailing regularity. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இமேஜ் பார்த்துக்கோங்க. பிரமிட்ஸ் அட் ஈஸா, இஜிப்ட் அலாங் தி நைல் ரிவர். ஓகேங்களா? அதாவது ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்க பச்சை பண்ணமே இல்லை, தண்ணி இருக்குது, மண் இருக்குது, அது மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கத்தில் பார்த்தா மனுஷங்க வாழ்கிறாங்க, எல்லாமே இருக்காங்க. ஒரு சில மனுஷன் மட்டுமே இல்லை. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுறது. எவ்வளோ கிரேட்டஸ்ட்டு மாதிரி சொல்கிறாரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேங்க. இந்த சாயில் எரோஷன் அதை பற்றி இந்த இதில் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக ரிவர் வந்து போகிறப்ப அது வந்து கீழேருந்து மண் அடிச்சுட்டும் போகும். ஓகேங்களா? அந்த மண்ணெல்லாம் ஒவ்வொரு இடத்துல போய் செடிமெண்ட் ஆகும், திரும்ப இன்னொரு லேயர் ஆஃப் மண் செட் வரும், அதுமாரி நடக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மண் வளம்லாம் இருக்கிறதால, நீர் வளம் இருக்கிறதால மட்டும்தான் நிறைய இடத்துல வந்து செழிப்பாக இருக்கிறதுக்கு காரணம். ஓகேங்களா? நிறைய வந்து நம்மளுடைய விவசாயங்கள் வந்து அதிகபட்சமாக இருக்கிறதா இருக்கட்டும். ஓகேங்களா? இந்த மாதிரி நைல் நதி வந்து நல்லா போயிட்டுருக்கிறதால தான் கிட்டத்தட்ட அதுவும் சாதாரணம் இல்லை, இவ்வளோ தூரமும் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? அவ்வளோ தூரம் போகிறதால தான் இந்தமாரி விஷயங்கள்லாம் நடக்குது. நிறைய ஜியலிஸ்ட்டு கூட சொல்கிறாங்க. tells us that the entire soil of the Nile Valley is the creation of river itself. புரியுதுங்களா? நைல் நதியே பார்த்தீங்கன்னா அந்த என்டையர் சாயிலே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓனாக அந்த ரிவர் மாரி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த மண்ணெல்லாம் அடிச்சுட்டு வந்து அது அப்படியே சின்ன அழகாக ரிவராக ஃபார்ம் ஆகும். கீழே வந்து பெட்டு மாரி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் ஒரு லேயர். அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? I give this example and could give many others to emphasize that this common substance which we take for granted in our everyday life is the most potent and most wonderful thing on the face of earth. It has played a role of vast significance in shaping the course of the earth's history and continues to play the leading role in the drama of life on the surface of our planet. என்ன சொல்கிறாங்க, நம்ம வாழ்க்கையே ஒரு ட்ராமா மாதிரி தான். இந்த ட்ராமா லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம வாழ்க்கையில் நம்ம சாதாரண விஷயம் நினச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஒரு சேஞ்சஸை கொண்டு வந்துட்டு மிகப்பெரிய ரொம்ப முக்கியமான விஷயம் கூட. அது இல்லாமல் நம்ம இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடத்துக்கே அது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டானது அப்படி சொல்லிட்டு நம்மளுடைய உலக வரலாறுக்கே ரொம்ப முக்கியமானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு.
There is nothing which adds so much to the beauty of the countryside as water, be it just a little stream trickling over the rocks or a little pond by the wayside where the cattle quench their thirst often. Evening. The rain-fed tanks that are so common in South India, alas, often so sadly neglected in their maintenance. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்தமாரி இருக்குதுங்க, இந்தமாரி இடங்கள் வந்து நிறைய இருக்கும் இந்தியாவில். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து எதுக்குனாக்கா தண்ணிகளை சேமித்து வைப்பாங்க. அப்போ தான் வந்து நிலத்தடி நீர் வந்து அதிகரிக்கும், அந்த மண்கள்லாம் சேவ் பண்ணப்படும். அது வந்து அன்வான்டடாக அதை யூஸ் பண்ண முடியாது. நிலத்தடி நீர் நல்லா இருந்தால் தானே நமக்கு வந்து நல்ல தண்ணி கிடைக்கும். ஸோ அந்தமாரி நிறைய இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ வந்து அதை சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் இந்தமாரி இருக்கிறதெல்லாம் போய் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இப்போ போய் குப்பை மேடு மாரி இருக்கும், அது நல்லாவே இல்லை. ஓகேங்களா. ஆர் ஏ சேரிங் சைட் வென் தே ஆர் ஃபுல். அதுவும் அந்த இடத்துல வந்து நல்லா ஃபுல்லாக ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்கும். தே ஆர் அஃப்கோர்ஸ் ஷாலோ, பட் திஸ் இஸ் லெஸ் எவிடென்ட் since the water is silt laden and throws the light back and the bottom does not therefore show up. பாட்டமே தெரியாத அளவுக்கு தண்ணி நிறையா இருக்கும். ஆனால் இப்போ அந்தமாரி கிடையாது, தண்ணியில் வற்றி போய் அந்தமாரி ரொம்ப மோசமாக தான் இருக்குது. தீஸ் டேங்க்ஸ் play a vital role in South Indian culture, agriculture. நம்ம சவுத் இந்தியாவில் இருக்க அந்த விவசாயத்துக்கு இதான் வந்து மிகப்பெரிய ரோல் பண்ணுது அப்படின்றாங்க. Some of these tanks are surprisingly large and it is a beautiful sight to see the sunrise and set over one of them. Water in a landscape may be compared to the eyes in a human face. It reflects the mood of an hour, being bright and gay when the sun shines, turning to dark and gloomy when the sky is overcast. அது என்ன சொல்லியிருக்காங்க, சூரியன் வந்து ஒரு பக்கம் உதிக்கிறதா இன்னொரு பக்கம் மறைவதாக இருக்கும். அது இதை கம்பேர் பண்ணுறாங்க. அந்த இது இந்த இடத்துல பார்க்க ரொம்ப நாள் இருக்கும். நம்ம வாழ்க்கையை அப்படி தான், காலையில் எழுந்திரிச்சோன்னா அது வந்து சன் ஷைன் மாரி, ஆனால் சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா நாள் டார்க் ஆகிட்டு அப்படின்னு நம்ம வந்து ஃபுல்லாக அப்படின்ற மாரி அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிமார்க்கபிள் ஃபேக்ட்ஸ் அபவுட் வாட்டர் இஸ் இட்ஸ் பவர் டு கேரி சில்ட் ஆர் ஃபைன்லி டிவைடட் சாயில் இன் சஸ்பென்ஷன். இந்த வாட்டரோடைய மிகப்பெரிய ஒரு நல்ல தன்மை என்னன்னாக்க, அது எங்கே இவ்வளோ மணி நேரத்தில் எங்கே போய் செடிமெண்ட் பண்ணு அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணும். த ஒரிஜின் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக் கலர் ஆஃப் த வாட்டர் இஸ் ரெயின்-ஃபெட் டேங்க்ஸ். திஸ் கலர் வேரிஸ் வித் த நேச்சர் ஆஃப் தி எர்த் இன் கேட்ச்மெண்ட் ஏரியா அண்ட் இஸ் மோஸ்ட் விவிட் இமிடியட்லி ஆஃப்டர் ஃப்ரெஷ் இன்ஃப்ளோ ஃபாலோயிங். அதாவது இந்த தண்ணியோட கலர் வந்து அந்த மண்ணுடைய கேரக்டரிஸ்டிக் பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா. அதை சொல்லிட்டுருக்காங்க. ஃப்ரெஷ் இன்ஃப்ளோ ஃபாலோயிங் ரெயின். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மழை பெய்யறதை பொறுத்து இருக்குது. மழை எங்கேயாச்சும் அதிகமாக பெய்ஞ்சிட்டா அங்கே இருக்கிற மண் வந்து இங்கே கலக்கும், அதனால் கூட கலர் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்விஃப்ட்லி ஃப்ளோயிங் வாட்டர் கேன் கேரி ஃபேர்லி லார்ஜ் அண்ட் ஹெவி பார்ட்டிகல்ஸ். மழை அடிச்சுட்டு வரலாம், அந்த இடத்துல லார்ஜ் பார்ட்டிகல்ஸ் கூட எடுத்துருவோம். Finest particles, however, remain floating within the liquid in spite of their greatest density and are carried to great distances. Such particles are, of course, extremely small, but their number is also great. An incredibly large amounts of solid matter can be transported in this way. சின்ன விஷயம் பாருங்கள், இப்போ ஊர் ஃபுல்லாக மழை பெய்யுது, ஊர் ஃபுல்லாக தண்ணி, அந்த இது தண்ணியெலாம் எங்கே போகும், திரும்பி கடலில் போய் கலப்போம், இல்லை ரிவரில் போய் கலப்போம். அந்த மாதிரி போகும்போது பெரிய பெரியதாக அடிச்சுட்டு போவோம், சின்ன சின்ன விஷயம் அடிச்சுட்டு போகும். அப்போ வெறும் கெட்டது மட்டும் தான் எடுத்துட்டு போவோம், அங்கே இருக்க நல்ல விஷயங்களும் இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஓகேங்களா. சின்னதாட்டு பெருசாக இருக்கட்டும், அந்த மலையை பொறுத்து இருக்குது. when silt laden water mixes with the salt water of the sea, கடலில் போய் கலக்கும்போது there is rapid precipitation of the suspended matter. This can be readily seen when one travels by steamer down a great river to the deep sea. The color of the water changes successfully from the muddy red or a brown of silt through varying shades of yellow and green, finally to be blue of the deep sea. அது இது என்ன கலரில் போயிட்டு அங்கே போய் கடலில் கலந்தாலும் அந்த ஒரு ஸ்டேஜில் திரும்ப கடலோட கலர் மாறிடுன்றாங்க. ஓகேங்களா. தட் கிரேட் ட்ராக்ஸ் ஆஃப் லேண்ட் ஹவ் பீன் ஃபார்ம்டு பை சில்ட் thus deposited is evident to one examination of the soil in alluvial areas. Such land consisting as it does of finely divided matter is usually very fertile. அது இந்த மாரி அடிச்சுட்டு வரப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இது வந்து தாதுக்கள் வந்து ரிமைனிங் ஆகும், மண் வந்து மாறும். ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய மண் வளம் வந்து அதிகரிக்குது. The flow of water has undoubtedly played a great part and beneficial to one in the geological process by which the soil and the earth surface has been formed from the rocks of its crust. ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, தண்ணியோட ஓட்டம் இருக்குல்ல, அது வந்து சும்மாலாம் இல்லைங்க, நம்ம வாழ்க்கைக்கு அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய பார்ட் வந்து ப்ளே பண்ணிருக்குது. எல்லாமே ஜியாலஜிக்கல் ப்ராசஸ் சொல்லுவாங்க தெரியுமா, நம்மளுடைய உலகத்தில் வந்து ஒவ்வொரு தன்மைக்கும் அது வந்து மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணிருக்குது. நம்ம இடத்து மேலே இருக்கிற சாயில் வந்து ஒவ்வொருத்தர் ஒரு இடத்துக்கு போகிறதா இருக்கட்டும், அந்த மண்ணில் சேர்ந்து அது வந்து ஒரு ராக்காக மாதிரி தான் இருக்கட்டும் நம்ம கிரஸ்ட்டில், அது சொல்லியிருக்காங்க. The same agency, however, under appropriate conditions can also play a destructive part.
இதே விஷயங்கள் தான் வந்து destructive, அதாவது அழிவுக்கும் வந்து சிலது இருக்கும். And wash away the soil which is the foundation of all agriculture. And if allowed to proceed unchecked can have the most disastrous effect on the life of the country. இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அக்ரிகல்ச்சர் அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி என்னன்னாக்கா இந்த ப்ராப்ளம் சாயில் எரோஷன், அதாவது இந்த சாயில் அதாவது மண் அரிப்பால் தான் நமக்கு வந்து அக்ரிகல்ச்சர் அழியுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஒன் ஆஃப் த சீரியஸ் இம்பார்ட் இன் வேரியஸ் கண்ட்ரிஸ் அண்ட் எஸ்பெஷலி இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. அதாவது நம்ம இந்தியாவில் நிறைய இடங்களில் இந்த பிரச்சனை இருக்குது. த கண்டிஷன்ஸ் அண்டர் விச் இட் அக்வர்ஸ் அண்ட் த மெஷர்ஸ் பை விச் இட் கேன் பி செக்டு ஆர் டிசர்விங் ஆஃப் தி ப்ரோசஸ் ஸ்டடி. இதெல்லாம் வந்து ரொம்ப செக் பண்ணி இந்த கண்டிஷன்லாம் சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. Soil erosion occurs in successive steps, the earliest of which may easily pass unnoticed. ஸ்டார்டிங்கில் நம்ம பெருசாக கண்டுபிடிக்க போயிருக்கு, ஆனால் லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக வந்து நிற்கும். ஓகேங்களா, கில்லிஸ் அண்ட் ரெவன்ஸ் விச் மேக் ஆல் அக்ரிகல்ச்சர் இம்பாசிபிள். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளால விவசாயமே பண்ண முடியாத அளவுக்கு போய் நின்றோம். Sudden burst of excessive heavy rain resulting in a large run of surplus water are the principal factors in causing soil erosion. ரொம்ப ஹெவியாக மழை பெய்யும்போது நிறைய மண்ணை அரிச்சிட்டு போயிடும், அதுதான் ஃபஸ்ட் ரீசன் அப்படின்றாங்க. Contributing causes are the slope of the land, அதாவது நிலங்கள் சரியாக தான் இருக்குது. ரிமூவல் ஆஃப் த நேச்சுரல் ப்ரொடெக்டிவ் கோட் ஆஃப் வெஜிடேஷன், நம்ம வந்து ஒரு இது ரெடி பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் அழிஞ்சிரும் விவசாயத்துக்கு. எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஃப்ளட்ஸ் அலாங் வித் தி வாட்டர் கேன் ஃப்ளோ வித் ராப்பிட்லி கேதரிங் மொமெண்டம். அந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எனி செக்ஸ் ஆஃப் சச் ஃப்ளோ இன்க்ரெடிபிள் லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் precious soil can be washed away if such conditions exist, as it too often the case. அதாவது ரொம்ப முக்கியமான நல்ல மண் எல்லாமே அரிச்சிட்டு போயிடுது அப்படின்றாங்க. The menace which is soil erosion presents to the continuance of successful agriculture is an alarming one in many parts of India, calling urgently for attention and preventive action. The terracing of land, constructing of bunds to check the water flow of water, the practice to contour cultivation, and the planting of appropriate types of vegetation are amongst the measures that have been suggested. It is obvious that the aim should be to check the flow of water at the earliest possible stage before it has acquired any appreciable momentum and correspondingly large restrictive power. அதான் என்ன சொல்கிறாங்க, இந்தமாரி மண்ணரிப்பு ஏற்படுறதால நிறைய வந்து விவசாயிகள் அழிய வாய்ப்பு இருக்குது, மண் வளம் போயிடும். அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எல்லா ஸ்டெப்ஸும் எடுக்கணும். எங்கெங்கே என்னென்ன கல்டிவேஷன் பண்ணணும், எது பண்ணால் நல்லது, அது எல்லாமே பார்த்து பண்ணணும். நம்ம வந்து இந்த வாட்டர் ஃப்ளோ வந்து நம்ம வந்து ரெகுலராக மென்ஷர் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா, வாட்டர் தான் வாழ்க்கைக்கு அடிப்படை தேவைன்னு சொல்கிறாங்க. பேசிஸ் ஆஃப் ஆல் லைஃப். Every animal or plant contains a substantial proportion of free or combined water in its body. எல்லாருமே தனியாக ஆக்கப்பட்ட ஒரு உயிரினம் தான் அப்படின்றாங்க. No kind of physiological activity is possible in which the fluid does not play an essential part. தண்ணி இல்லாத இடத்துல அந்த இது வந்து ஃபிசிக்கல் பார்ட்டு நல்லா அந்த ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டி சரியாக நடக்காது. What is of course necessary for animal life? அனிமல்ஸ்க்கு ரொம்ப தேவை. While moisture in the soil is equally imperative for the life and the growth of plants and trees through the quantity necessary. அது அந்த தண்ணியோட ஈரப்பதம் இருந்தால் தானங்க அது வாழ்து, தண்ணியால் தானங்க அது நிறைய செடிகள்லாம் வளருது, அது சொல்லியிருக்காங்க. அங்கே ஸ்பீஷீஸாக இருக்கட்டும் எல்லாமே அப்படி தான். த கன்சர்வேஷன் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் வாட்டர் இஸ் தஸ் ஃபண்டமெண்டல் ஃபார் ஹியூமன் வெல்ஃபேர். நம்மளுடைய வாழ்க்கை மனிதர்களுடைய வளர்ச்சிக்கு இந்த தண்ணி தேவை, வாழ்வாதாரத்துக்கு தேவை அப்படின்றாங்க. அப்பார்ட் ஃப்ரம் ஆர்டிஷியன் வாட்டர் த அல்டிமேட் சோர்ஸ் இஸ் ஆல் கேசஸ் இட் ரெயின் அண்ட் ஸ்லோ ஃபால். ஓகேங்களா, அதாவது மழையும் ரொம்ப முக்கியம், இந்த ஸ்னோஃபால் ஏற்படுறதில்ல அதுவும் ரொம்ப காரணம் அப்படின்றாங்க. இந்தியன் கல்ச்சர் டிபெண்ட்ஸ் ஆன் சீசனல் ரெயின்ஃபால். அதுவும் இல்லாமல் அந்த பருவமழை நம்பி தான் இருக்குது இந்தியன் அக்ரிகல்ச்சரு, இந்தியாவில் இருக்க விவசாயிகள்லாம். தேர்ஃபார் வெரி சென்சிட்டிவ் டு எனி ஃபெயிலியர் ஆர் இர்ரெகுலாரிட்டி இன் திஸ். அதே மழை பெய்யாமல் படித்தாலும் பிரச்சனை தான், அதேமாரி மழை பெய்யக்கூடாத நேரத்தில் பெஞ்சு படித்தாலும் பிரச்சனை தான். அதனால் சாயில் எரோஷன் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதேமாரி இந்தமாரி இர்ரெகுலர் ரெயின்ஃபால் டைமுக்கு நம்ம வந்து தண்ணியெல்லாம் சேர்த்து வச்சுட்டு அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும். Closely connected with each other, it is clear that the adoption of techniques preventing soil erosion. அது என்ன சொல்கிறாங்க, மழை ஹெவியாக பெய்யும்போது அது கரெக்டாக நாங்கள் வந்து இது பண்ணி தண்ணியெல்லாம் சேவ் பண்ணி தண்ணி வந்து அடிச்சுட்டு போய்ட்டு மண் வளத்தை அழிக்காமல் அது கரெக்டாக சேவ் பண்ணிச்சோன்னா அது இந்த மழை பெய்யலாம் கூட அந்த இடம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம், டபுள் பர்பஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. Country having only a seasonal rainfall, an immense quantity of rain water must necessarily run off the ground. அதேமாதிரி தேவையில்லாத தண்ணி வந்து பார்த்திங்கனாக்க நம்ம வந்து சேவ் பண்ணிக்கணும். தண்ணி ஒரே டைமில் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போய்ட்டு இப்போ மாரி இப்போ கடலையும் கலந்துடக்கூடாதுன்றாங்க. ஓகேங்களா, த கலெக்ஷன் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் திஸ் வாட்டர் தேர்ஃபார் இஸ் அ வைட்டல் இம்பார்ட்டன்ஸ். அது கலெக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும், முழுசாக யூஸ் பண்ணணும். க்ளோஸ் டு தி ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் ரிவர்ஸ் அண்ட் அல்டிமேட்லி ஃபைண்ட்ஸ் இட்ஸ் வே டு தி sea, including large quantities of the precious fluids are thus lost to the country. நம்ம நாட்டில் இருக்கிற வளங்கள்லேருந்து அழிக்கப்படுறதுக்கு காரணம் இந்தமாரி நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணலாம் போயிடும். த ஹார்னஸிங் ஆஃப் அவர் ரிவர்ஸ், த வாட்டர்ஸ் ஆஃப் விச்
நான் மோஸ்ட்லி ரன் டு வேஸ்ட். அதாவது நிறைய நல்ல தண்ணி கூட இன்றைக்கி வேஸ்ட்டாக தான் போயிட்டுருக்குது. இது வந்து நேஷ்னல் ப்ராப்ளம், சாதாரண விஷயம் இல்லை. இது வந்து நம்ம நேஷ்னல் லைன்ஸை வந்து அளவு சரி பண்ணணும். நிறைய லேண்ட்ஸ் வந்து மோசமாக போயிட்டுருக்குது, அதெல்லாம் சரி பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. க்ளோஸ்லி கனெக்டட் வித் த கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் சப்ளைஸ் இட்ஸ் த ப்ராப்ளம் ஆஃப் அஃபாரஸ்டேஷன். அதுமாரி இந்தமாதிரி தண்ணி வெள்ளம்லாம் இல்லாமல் போச்சுன்னா கூட கண்டிப்பாக அந்த டீஃபாரஸ்டேஷன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பிரச்சனைகளை உண்டாக்குது. ஓகேங்களா. The systematic planting of suitable trees in every possible or even in impossible areas and the development of what one can call civilized forest as distinguished from wild and untamed jungle. அது மாதிரி சில இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஃபாரஸ்ட் மாதிரி உருவாக்கலாம், அதில் வந்து தண்ணியை சேமிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன் இஸ் த மோஸ்ட் அர்ஜென்ட் நீட்ஸ் ஆஃப் இந்தியா. Such plantation would directly indirectly prove a source of untold wealth to the country. அது மாதிரி பிளான்டேஷன்லாம் பண்ணோன்னாக்கா நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய நல்லதெல்லாம் நடக்கும், நிறைய வளங்கள் வந்து உருவாக்கப்படும், சாயில் எரோஷன் இருக்காது அப்படின்றாங்க. They would check soil erosion and conserve the rainfall to the country from flowing away to waste. வளன்னு சொல்லியிருக்காங்க இந்த கதையை. எதுக்கு இவ்வளோ வளவலம் எழுத்துருக்குன்னு அவசியம் இல்லை, சாதாரணமாக சொல்லி முடிச்சிருக்கலாம். Supplies of cheap oil and thus render unnecessarily the wasteful conservation of farmyard manure into a form of fuel. The measures necessary to control the movement of water and conserve the supplies. அதான் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ரோடு, ரயில்வே ட்ராக் இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஆள் நிறைய பேர் இருக்காங்க, அதெல்லாம் நிறைய பண்ணுறாங்க. ஆனால் இந்த வாட்டர் விஷயம் சரி பண்ணுறதுக்கு யாரும் சரியாக பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அதெல்லாம் சரி பண்ணணும், இன்னும் நிறைய டெவலப் பண்ணணும், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர்லாம் அதிகமாக்கணும். எலக்ட்ரிக் பவர் இதுலேருந்து எடுக்கும்போது நமக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் ஏற்படும் வாழ்க்கையில். ரூரல் எக்கனாமி இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றாங்க. இந்த பேசல் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, ஒரு வகையில் பார்த்தா தண்ணி வந்து ரொம்ப காமனான விஷயம், இன்னொரு வகையில் பார்த்தோம்னாக்கா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் உள்ளது, நிறைய நல்ல நற்குணங்கள் உள்ளது. ஸோ அனிமலுக்கும் தேவைப்படும், பிளான்ட் லைஃப்க்கும் தேவைப்படும். இதுதான் யூனிக்கான பவரு. ஸோ அதனால் இதில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இந்த நேச்சர்லாம் பாதுகாக்கணும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து சயின்டிஃபிக் இன்ட்ரெஸ்ட்டை கொண்டாந்து இன்னும் இது வந்து வேறு லெவலில் கொண்டு பண்ணுறாங்க. த கிரேட் பெசிபிக் கேர்பேஜ் பேட்ச், லார்ஜஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் ஃப்ளோட்டிங் ட்ராஷ். ஓகேங்களா. It is in the Pacific Ocean between Hawaii and California and is often described as larger than Texas. Approximately 7 million tons of plastic and other debris up to 9 feet deep are floating. The estimation 80% of the plastic originates from land, floating in rivers to the ocean, and the remaining 20% of the plastic originates from the oil platforms and ships. These trash piles are the biggest threat to the sea animals. Sir Chandrasekhara Venkata Raman 1888 7 நவம்பரில் பிறந்திருக்காரு. 21 நவம்பர் 1970 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இந்தியன் physicist born in திருச்சிராப்பள்ளி. Ground breaking work in the field of light scattering which is earned him 1930 நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு ஃபிசிக்ஸில். பார்த்தீங்கன்னாக்கா லைட் traverses a transparent material, some of the deflected light changes wavelength. அதாங்க நம்ம ராமன் ஸ்கேட்டரிங் இருக்குல்ல, ராமன் எஃபெக்ட் அதை கண்டுபிடிச்சி விடுறாங்க. ஓகேங்களா. February 20 பார்த்தீங்கன்னாக்கா நேஷனல் சயின்ஸ் டே கொண்டாடுறாங்க. In 1954 இந்தியா honored him with its highest civilian award, பாரத் ரத்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளாஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. யாராச்சும் முக்கியமாக இருக்கான்னு பார்ப்போம். கிராமர் இருக்குது பார்ப்போம், வாங்க பார்க்கலாம். டென்சஸ், ப்ரெசன்ட் டென்ஸ் பார்க்க போகிறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. வேர்ப் ப்ளஸ் எஸ் இல்லை வேர்ப் ப்ளஸ் இஎஸ் அப்படி இருந்துச்சுனாக்கா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேங்களா, இதான் ஃபார்மெட்டு. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், ஜஸ்ட் நீங்கள் எக்ஸாம்பிள்லாம் பாருங்கள். ஹேபிட்ஸ், ஓகேங்களா. ஐ ஆல்வேஸ் ட்ரிங்க் காஃபி அட் ஒர்க். he wakes up at 7 AM every day. அவன் காலையில் எப்போதும் எழுந்திரிக்கிறது. அதாவது ஹேபிட்டை குறிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெசன்ட் டென்ஸில் வரும். ஜென்ரலான ஃபேக்ட்ஸு இல்லை ஜென்ரலான உண்மைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டென்ஸில் வந்துடும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில். த எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன், த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். இதெல்லாம் ஃபியூச்சர் டைம் டேபிள்ஸ் ஆர் ஷெடியூல்ஸ். மை ட்ரெயின் அரைவ்ஸ் டுமாரோ, வி ஃப்ளை டு பாரிஸ் ஆன் மண்டே, கிளாஸஸ் பிகின் நெக்ஸ்ட் வீக். இந்தமாரி வந்துச்சுனாக்கா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ட்ரூ இன் தி ப்ரெசன்ட். He works in a studio. She is 60 years old. We live in Chennai. இப்போ நடக்கிற உண்மையான விஷயம் அப்படின்னாக்கா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வருது. ஓகேங்களா.
ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பார்த்தீங்கன்னாக்கா am is or ஏதாச்சும் ஒன்று வரும் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி வரும். ஓகேங்களா. இட் இஸ் ரெய்னிங் ஹேப்பனிங் நவ் இப்போ நடக்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா. ஐ எம் மீட்டிங் லன்ச் நவ் ஈட்டிங் am eating am வெர்பு ஐஎன்ஜி is வெர்பு ஐஎன்ஜி is raining. ஓகேங்களா. டெம்பரரி ஆக்ஷன்ஸ் ஐ எம் ஒர்க்கிங் இன் நியூயார்க் திஸ் வீக் இந்த வாரத்துக்கு நான் வேலை செஞ்சுட்ருக்கேன். ஓகேங்களா. ட்ரெண்ட்ஸ் மோர் அண்ட் மோர் பீப்புள் ஆர் யூஸிங் செல்ஃபோன்ஸ் டு ஆக்சஸ் த இன்டர்நெட் இப்போ இருக்குது ட்ரெண்டு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் கண்டினியூஸில் வரும். ஃபிக்ஸட் அண்ட் பிளான் ஐ எம் மீட்டிங் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் ஒர்க் நான் வேலையை முடிச்சுட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்பேன் அது ஃபிக்ஸட் பிளான். ஓகேங்களா. லாங்கர் ஆக்ஷன்ஸ் இன் ப்ராக்ரஸ் நவ் ஷீ இஸ் ஸ்டடிங் டு பிகம் ஏ டாக்டர் வரதுக்கு படிச்சுட்டு இருக்கிறா ஒரு லாங்கர் ஆக்ஷன் படிச்சுட்டே இருக்கணும் ரொம்ப நாளைக்கு. ஓகேங்களா. அது வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸில் வரும். ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஹேஸ் இல்லை ஹேவ் வரும் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். டியூரேஷன் ஃப்ரம் த பாஸ்ட் அன்டில் நவ் ஹி ஹாஸ் பீன் எ டீச்சர் சின்ஸ் 2002 2002 தான் அவங்க டீச்சராக இருக்கிறாங்க. ஸோ ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட். ஓகேங்களா. ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் இன் தி இம்மிடியட் பாஸ்ட். ஓகேங்களா. வி ஹவ் பிளான் த மீட்டிங் ஃபார் நெக்ஸ்ட் வீக் ஐ ஹவ் ஜாயின் த டியூட்டி ஷி ஹாஸ் கம்ப்ளீட்டட் தி ஹோம் ஒர்க். ஓகேங்களா. ஹேவ் வருதா ப்ளஸ்ஸு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதாவது ஆக்ஷன் வந்து இப்போ உடனே இமிடியேட் பாஸ்ட்டாக இப்போ தான் முடிஞ்சிருக்கும். சேஞ்ச் ஓவர் டைம் யுவர் இங்கிலீஷ் ஹேஸ் இம்ப்ரூவ்டு சின்ஸ் த லாஸ்ட் டைம் வி மெட் நான் கடைசியாக பார்த்ததோட இப்போ நீங்கள் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாரி விஷயங்கள் சேஞ்ச் ஓவர் டைம் இந்த காலத்துக்கு ஏற்ற காலங்கள் மாற மாற சில விஷயங்கள் மாறுதில்லை அந்த டைமில் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணலாம். ஈவெண்ட் இன் தி பாஸ்ட் அட் அன் அன்ஸ்பெசிஃபைட் டைம் ஹி ஹாஸ் பீன் டு பாரிஸ் ஐ ஹாவ் சீன் தட் மூவி. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெசென்ட் பர்ஃபெக்டில் வருது. ரிப்பீட்டட் ஈவெண்ட்ஸ் இன் தி பாஸ்ட் அன்டில் நவ் வி ஹாவ் ஹேட் 4 exams so far in this semester. I have been to this restaurant many times since I moved next door. சரிங்களா. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான் அப்படியே பார்த்தீங்கனாலே புரிஞ்சிடும். ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஹேஸ் ஹேவ் வரும் ப்ளஸ் பீன் வரும் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி இந்த ஃபார்மெட்டில் இருக்கும். டியூரேஷன் ஃப்ரம் த பாஸ்ட் அன்டில் நவ் ஹி ஹாஸ் பீன் டீச்சிங் ஃபார் 10 years. ஓகேங்களா. ஹேஸ் வருது பீன் வருது டீச்சிங் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஓகேங்களா. ஆக்ஷன்ஸ் கோயிங் ஆன் ஃபார் ஏ பீரியட் ஆஃப் டைம் ஒரு குறிப்பிட்ட பீரியடில் நடக்கிறது ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இட் ஹாஸ் பீன் ட்ரைனிங் ஹாஸ் வந்துருச்சு பீன் வந்துருச்சு வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி வந்துருச்சு. நடக்கிற விஷயம் அது இப்போ ஒரு குறிப்பிட்ட இந்த குறிப்பிட்ட டைமில் நடக்குது. டெம்பரரி ஆக்ஷன்ஸ் ஐ ஹவ் பீன் ப்ராக்டிஸிங் ஃபார் 5 years ஒரு 5 வருஷத்துக்கு மட்டும் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். புரியுதுங்களா. ஆக்ஷன்ஸ் ஹேப்பனிங் ரீசெண்ட்லி ஷி ஹாஸ் பீன் எக்ஸசைசிங் ஏ லாட் ரீசெண்ட்லி அவள் இப்போ தான் வந்து கொஞ்ச நாளில் தான் வந்து எக்ஸசைஸ்லாம் ரொம்ப அதிகம் பண்ண ஆரம்பிக்கிறா அப்படின்றது. ஹேஸு பீனு வேர் ப்ளஸ் ஐஎன்ஜி. பாஸ்ட் டென்ஸ் பார்ப்போம். சிம்பிள் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தி டென்ஸு அந்த டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாசிட்டிவ் ஃபார்மாக இருக்கிறதா சிம்பிள் பாஸ்ட்னு சொல்கிறாங்க. சீரீஸ் ஆஃப் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன்ஸ் ஒரு முடிவு. ஹீ சேட் டவுன் டுக் அவுட் ஏ நோட் புக் அண்ட் பென் அண்ட் ஸ்டார்டட் ரைட்டிங். ஹீ என்டர்ட் த ரூம் டர்ன்ட் இன் மை டைரக்ஷன் அண்ட் ஸ்மைல்ட் அட் மீ என்னை பார்த்து சிரிச்சான். ஹேபிட்ஸ் இன் த பாஸ்ட்டில் நம்மள்ட்ட ஒரு ஹேபிட்ஸ் வந்துருக்கும். ஜான் பிளே த பியானோ வென் ஹி வாஸ் சைல்ட் அவங்க சின்ன குழந்தையாக இருக்கும்போது இப்போ பியானோ வாசிப்பான் அப்படின்றது. கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் தி பாஸ்ட்டில் ஒரு ஆக்ஷன் முடிஞ்சிருக்கும். சாரா பேக்டே கேக் எஸ்டர்டே நேற்று கேக் வந்து செஞ்சா. டியூரேஷன் இன் த பாஸ்ட் ஹீ ஸ்டேய்டு அப் ஆல் நைட்டு அதாவது நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் தங்கியிருந்தான். ஓகேங்களா. அது ஒரு டியூரேஷன் குறிக்குது. பாஸ்ட் கண்டினியூஸ் பாருங்கள். வாஸு ப்ளஸ் வேர் வாஸு இல்லை வேர் வரும் கூட வந்து வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி வரும். ஆக்ஷன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஏ ஸ்பெசிஃபிக் டைம். எஸ்டர்டே அட் நூன் ஐ வாஸ் ஈட்டிங் லஞ்ச் வாஸ் வந்துருச்சு வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி வந்துருச்சு. ஓகேங்களா. ஒரு செயல் நடந்திருக்கு. ஓகேங்களா. ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் முன்னாடி நடந்திருக்கு. டு ஸ்டார்ட் ஏ ஸ்டோரி ஆர் கிரியேட் அன் அட்மாஸ்பியர் when I was driving to work yesterday. ஓகேங்களா. ரிப்பீட்டட் ஆக்ஷன் often with always. My last roommate was always leaving dirty dishes in the sink. Parallel actions. I was reading while my brother was playing guitar. நான் படிக்கும்போது என் பிரதர் வந்து கிட்டார் வாசிச்சுட்டு இருந்தான். Interrupted continuous past action. I was watching a movie when she called.
இதெல்லாம் படித்தாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. அதாவது இந்த ஃபார்மெட்டு தாங்க. பாஸ்ட் கண்டினியூஸாக வாஸ் ப்ளஸ் வேறு ப்ளஸ் வேர் பை எஞ்சி வரணும். இதுதான் மேட்ரு. அப்புறம் இந்த டைட்டில்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Past perfect. Had plus past participle. An action completed before a past action. When we arrived, the class had already begun. நாங்கள் இங்கே வந்தப்போ தான் கிளாஸே ஆரம்பிச்சிருச்சு ஆல்ரெடி. ரிப்போர்ட்டட் ஸ்பீச். மை ஸ்டூடெண்ட் said that he had not done his homework. என் ஸ்டூடெண்ட்ஸோட அவங்க ஹோம்ஒர்க்கே பண்ணலையாப்பா அப்படின்றது. ஸோ அதில் வந்து had plus past participle இருக்கு பாருங்க. இந்த தேர்ட் கண்டிஷனல் ஆஃப் if it had rained I would have bought an umbrella. ஓகேங்களா. A period of time before an event in the past. We had owned our house for 20 years before we sold out. ஒரு பீரியட் நடந்திருக்குது, அந்த ஈவெண்ட் வந்து நடந்திருக்கு பாஸ்ட்டில். புரியுதுங்களா. நாங்கள் வீடை விற்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த வீடை வந்து 20 வருஷமாக வச்சுருந்தோம். Past perfect continuous. Had plus been plus were plus ing. Continued action in the past before an action in the past. He had been waiting for an hour when she finally arrived. அவன் வந்து சேர்றதுக்கு முன்னாடியே அவன் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். Cause of action in the past. He went on a diet because he had been eating too much. அவன் டயட்டில் போன காரணமே அவன் நிறைய சாப்பிட்டான் இதுக்கு முன்னாடி. If impossible கண்டிஷனில் வருது. If I had been paying attention, I would not have got into an accident. அதே அவர் வந்து இம்பாசிபிள், இதுக்கப்புறம் அதை சரி பண்ண முடியாது, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஒருவேளை நான் அட்டென்ஷனாக கொஞ்சம் ஆக்டிவாக இருந்ததுன்னா இந்த ஆக்சிடென்ட் நடந்துருக்காது. ரிப்போர்ட்டர் ஸ்பீச். ஷி செட் தட் ஜான் ஹேட் பீன் ஹெல்பிங் ஹர் ஸ்டடி ஃபார் மந்த்ஸ். இன்னொருத்திட்ட சொல்கிறது. ஸோ ஃபியூச்சர் டென்ஸ் பாருங்கள், இது எல்லாமே ஆல்ரெடி சொன்னதுங்க. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஷால் ஆர் வில் ப்ளஸ் வெர்பு. willingness, will plus verb. Someone is at the door. I will see who it is. At the present moment, I will help you with your homework tonight. Promise or offer. She won't tell me her password. Refusal. Willingness, will plus verb. My mother will get a football today. Future factor, will plus verb. Plan or intention, be going to plus verb. ஓகேங்களா. I am going to watch a movie tonight. ஆக்சுவலாக ஃபியூச்சர் டென்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுங்க. அதில் ஒரு மேட்ரே கிடையாது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஃபியூச்சர் கண்டினியூஸ் பாருங்கள். ஷால் ஆர் வில் வரும், கூட வந்து பி ப்ளஸ் வெர்ப் ஐஎன்ஜி. தே வில் பி கம்மிங் டு விசிட்டர்ஸ் நெக்ஸ்ட் வீக். இந்த எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஆக்ஷன் இன் ப்ராக்ரஸ் அட் எ டைம் இன் தி ஃபியூச்சர். அதாவது ஃபியூச்சரில் ஒரு விஷயம் ஒரு டைமில் நடக்க போகிற விஷயம் நடந்துகிட்ருக்கும், ப்ராக்ரஸில் இருக்கும். எம்ஃபசிஸ் ஆஃப் ஃபியூச்சர் பிளான்ஸ் அண்ட் இன்டென்ஷன்ஸ். ஃபியூச்சர் பிளானை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி பேசுறது. இன்டரப்டட் ஆக்ஷன் இன் தி ஃபியூச்சர். ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ வென் யூ அரைவ் டு நைட். ஓகேங்களா. உனக்காக நான் காத்துட்ருப்பேன் நீ நைட் வரத்துக்குள்ளே. பேரலல் ஆக்ஷன்ஸ் இன் தி ஃபியூச்சர். ஷி வில் பி வாட்சிங் டிவி அண்ட் ஹீ வில் பி குக்கிங் டின்னர். அவள் டிவி பார்த்துட்ருப்பா, இவன் வந்து சமைச்சிட்டு இருக்கும்போது. புரியுதுங்களா. when he cooks dinner she will be watching TV. அவன் நைட்டு சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கும்போது அவள் டிவி தான் பார்த்துட்ருப்பா. அட்மாஸ்பியர் இன் த ஃபியூச்சர். when I enter the class the teacher will be teaching, some students will be taking notes and my best friend will be trying to stay awake. புரியுதுங்களா. மீனிங்கே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ரொம்ப சிம்பிள். படித்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஷேலர் வில்லு ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த ஃபார்ம் தாங்க, ஃபார்மில் தாங்க. இந்த ஃபார்மில் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, அது பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். A completed action before something in the future. Duration before something in the future. Question form, negative statements. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பாருங்கள். ஷாலர் வில் வரும், ஹாவ் பீன் ப்ளஸ் வெர்ப் ஐஎன்ஜி தான் ஃபார்மெட்டு. காஸ் ஆஃப் சம்திங் இன் த ஃபியூச்சர். டியூரேஷன் பிஃபோர் சம்திங் இன் த ஃபியூச்சர். இவ்வளோதாங்க. ஸோ இவ்வளோ தான் இருக்குது இதில். 5 minutes.